பாண்டியோட காதலையும் உழைப்பையும் புரிஞ்சுக்காத வானதி டாக்டர் கூட ஒவ்வொரு வாட்டியும் பாண்டியை என வச்சு பேசுறத பார்த்தா பாண்டிக்கு ஜோடி கண்டிப்பா வானதி வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். வானதி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல உடனே வானதியும் எனக்கு சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டா அப்படின்னு டாக்டர் வழியிறாரு வானதி கிட்ட. உடனே வானதியும் வழிஞ்சுக்கிட்டே சரி சரி சார் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வேற ஆள் வேற இல்லை, இருங்க நான் பாண்டியை வர சொல்கிறேன் அப்படின்னு அங்கே பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வானதி. பாண்டிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே வானதி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, அப்புறம் டாக்டர் சார் இப்போ நான் உங்ககிட்ட சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அதை வாங்குறதுக்கு வரேன்னு பாண்டி முன்னாடி சொல்லிடாதீங்க, அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும், நம்ம ஒரு மெடிசன் விஷயமாக வெளியில் போகிறோன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா அப்படின்னு அங்கே வானதியும் சொல்ல உடனே அங்கே டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே ஓகே டியர் அப்படின்னு தலையாட்டுறாரு. உடனே வானதி வைக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி எங்கே இருக்க அப்படின்னு கேட்க நான் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கேன், ஏன் வானதி அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வர்றியா அப்படின்னு கேட்க ஏன் இங்கே ஆள் இல்லை கடையில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை அதை விட இங்கே தானே வியாபாரம் அதிகமாக போகுது, அப்படி இருக்கும்போது நீ அந்த 300-400 ரூபாய்க்கு வேண்டி உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்க வேண்டாம், இங்கே ஒரு மருந்து விற்று ஒரு பில்லு போட்டால் 1000-2000ன்னு லாஸ் ஆயிடும், நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வர வரைக்கும், அதனால் இங்கே வந்து இரு, அப்புறம் யாராவது மருந்து கேட்டால் நீ ஃபோன் பண்ணு, நான் எங்கெங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன், அப்படி நீ கொடுத்துடு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு வானதியும் சொல்ல இல்லை வானதி எனக்கு மருந்தை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல சரி சும்மாவாவது வந்து உட்காரு, ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க அவங்க கிட்டையாவது பதில் சொல்லிட்டுரு அப்படின்னு அங்கே வானதியும் சொல்ல உடனே பாண்டி சரி வர என்ன பண்ணுறது, வரலன்னா விடவா போகிறேன் அப்படின்னு ஆத்திரத்தில் ஃபோனை வச்சுட்டு வானதியோட மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றாரு பாண்டி. அதே சமயம் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு பார்த்துக்கோ நான் வெளியில் ஒரு மெடிக்கல் விஷயமா ஒரு லெபார்ட்ரி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட ஜாலியாக போகிறாங்க. உடனே பாண்டியும் வானதி டாக்டருக்கு கார் இருக்கும்ல, பேசாமல் காரில் போக வேண்டியதானே, இப்படி ஏன் பைக்கில் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா அப்படின்னு சொல்ல உடனே வானதியோ அது எனக்கு தெரியும் பாண்டி கம்ஃபர்டபுள் எது அன்கம்ஃபர்டபுள் எதுன்னு, நீ நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல பல்ல வெறுகிட்டு போடி போ அப்படின்னு பாண்டி வானதி போனதுக்கப்புறம் உனக்கு மருந்து கடை ஒரு கேடாடி, ச்சே இந்த டாக்டரை பார்த்தாவே எரிச்சலாக வருது, அவனை பார்த்தா ஒரு பொறுக்கி மாதிரி இருக்கான், அவனை நம்பிட்டு எப்படி அவன் கூட ஏறிட்டு போகிறா, இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலையேடா பாண்டி அப்படின்னு அங்கே மருந்து கடையோட ஷட்டரை இழுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஷாப்புக்கு போயிடுறாரு. அதே சமயம் அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகிற டாக்டர் வானதி வா இங்கே ஒரு பக்கம் போகணும்னு சொன்னல இறங்கு இங்கே தான் அப்படின்னு அங்கே காட்ட பெரிய துணிக்கடை மாதிரி தெரிய என்ன டாக்டர் சார் இவ்வளவு பெரிய துணிக்கடைக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணுமா, நான் நல்லா செலெக்ஷன் பண்ணுவேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வானதி. இல்லை வானதி உனக்கு தான் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காகத்தான், இது வேற யாரோட கடையும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டோட கடை தான் வா அப்படின்னு சொல்ல அதே சமயம் உள்ளே போக அங்கே 2-3 சல்வார் செட்டை எடுத்து கொடுக்குறாரு டாக்டர். அதை பார்த்துட்டு விலையை பார்க்குறாங்க, ஐயோ 5000 போட்டிருக்கேன், இவ்வளவு பெரிய விலைக்கு நான் எடுத்ததே இல்லை இது நாள் வரைக்கும் அப்படின்னு வானதி சொல்ல பரவாயில்ல எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வானதி, அதனால் எடுத்துக்கோ 4-5 செட் எடுத்துக்கோ, ஐயோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 20,000-25,000 ரூபாய்க்கு மேலே பில் வந்துடுமே அப்படின்னு வானதியும் கேட்குறாங்க. வானதி நான் தான் சொல்கிறேன்ல அதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் நீ போய் அந்த ட்ரையல் ரூமில் ட்ரையல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இத்தனை விலை கொடுத்து எடுக்கிறோம், அதை போட்டு பார்த்து நல்லா இருந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்னு வானதியும் ட்ரையல் ரூமுக்கு உள்ளே என்டர் ஆகும் பொழுது அங்கே துணிக்கடையோட ஓனராக உட்காந்துருக்கிற அதே யங்ஸ்டர், அதாவது டாக்டரோட வயசுள்ள அதே பையனை பார்த்துட்டு தம் சிம்பிளை காமிக்கிறாரு. உடனே எல்லாம் நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிட்டேல அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாரு டாக்டர்.
டாக்டரும் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனும் காமிக்க உள்ளே போய் ட்ரெஸ் மாத்திர எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்க வெளியில் வந்துட்டு வானதியும் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படின்னு அஞ்சையும் போட்டு காமிக்க அஞ்சையுமே சிரிச்சுக்கிறாங்க. இப்படித்தான் இதுக்காகத்தானடி உன்னை கூட்டிகிட்டு வந்தோம், இனிமேல் நீ எதுக்குமே எங்களை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே பிடிச்சிருந்தா எடுத்துக்க வானதி அப்படின்னு சொல்ல, சரி சார், ஆனால் இதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை, எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வானதி அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்பவும் மெடிக்கல் ஷாப் வர அங்கே என்ன என்ன பாண்டி கடை க்ளோஸ் ஆகி இருக்கு அப்படின்னு பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தான் வானதி ரொம்ப முக்கியமான ஒரு வண்டிக்கு அங்கே பஞ்சர் போடணுன்னு நான் வந்தேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு எரிச்சலில் பாண்டியும் திரும்பி வந்து சாவியை கொடுக்க கையில் 5-6 செட்டு துணியை பார்த்துட்டு எதுக்கு வானதி இத்தனை துணி அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. அதெல்லாம் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பாண்டி, நீ இது நாள் வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு துணியாவது எடுத்து கொடுத்துருப்பியா, விலையை பாரு ஒவ்வொன்றும் 5000 அப்போ எந்த அளவுக்கு என் மேலே அவர் பாசம் வச்சுருப்பாருன்னு பாரு, உண்மையாக பாசம் வச்சவங்களுக்கு இப்படி எடுத்து கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே மெடிக்கல் ஷாப்பை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க வானதி. அதே சமயம் அங்கே டாக்டரும் சரி பாய் வானதி அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் பாண்டி சொல்கிறாரு, இப்படியெல்லாம் பணம் நிறையா இறைச்சி உன்னை கூட்டிகிட்டு போகிற அவங்கள நீ நம்பாத வானதி, எனக்கு என்னமோ அது சரியாக படலை, அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் ஆளும் சைஸும் அப்படின்னு பாண்டி வான் பண்ணுறாரு. எல்லாம் எனக்கு தெரியும் பாண்டி, இப்போ என் மருந்து கடையில் இத்தனை மருந்து வாங்குறாங்கன்னா எல்லாம் இந்த டாக்டர்னால தான், அப்படி இருக்கும்போது அவர் அன்பாக கொடுக்குறத வாங்கிக்கிட்டா உனக்கு ஏன் வயிற்றுச்சலாக இருக்கா அப்படின்னு அங்கே பேசுகிறாங்க. பாண்டியை பார்த்துட்டு வானதி எக்கேடோ கெட்டு தொலை போ, ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடி அப்படின்னு அங்கேருந்து டென்ஷன் ஆகி போகிட, போனா போ எனக்கு என்ன அப்படின்னு அங்கே திரும்பவும் தன்னோட ஃபோனை எடுத்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸை எல்லாத்தையுமே, அதாவது ட்ரெஸ் போட்டு டாக்டர் எடுத்து அனுப்பின அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாங்க. அதே சமயம் நல்லா இருக்குது, இந்த க்ரீன் கலர் சுடிதார் சூப்பராக இருக்குது, இதை போட்டுட்டு நாளைக்கு வந்து டாக்டரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க வானதி. ஆனால் அங்கே தான் ட்ரெஸ் மாற்றுறதை எல்லாத்தையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேடுகட்ட நாய்ங்கிறத பற்றி தெரியாமல் இங்கே வானதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே சமயம் டாக்டர் அவர் கிளினிக்கில் உட்காந்துட்டு வானதி வா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. என்ன சார் இதோ வந்துட்டேன் அப்படின்னு இங்கே மெடிக்கல் ஷாப்பை மூடிட்டு அங்கே டாக்டரோட கிளினிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன சார் கூட்டம் யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்க, அதான் போர் அடிக்குதுன்னு உன்னை வர சொல்லலான்னு வர சொன்னேன் அப்படின்னு டாக்டரும் சொல்ல, அப்படியா சார் அங்கே கடையில் கூட இப்போ கூட்டம் இல்லை பரவாயில்ல அப்படின்னு அங்கே உட்காந்துடுறாங்க வானதி. அப்படியே அங்கே வானதி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்கிறாரு டாக்டர். உடனே வானதியோ என்ன என்ன எதுக்காக என் பக்கத்தில் இப்படி வர்றீங்க அப்படின்னு 2 ஸ்டெப் பின்னாடி வைக்க, என்ன நான் துணி வாங்கி கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, இதோ இப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக நடந்துக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு அங்கே வானத்தையும் பின்வாங்க. சி சும்மா பணத்துக்கு வேண்டிதானே நீ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வேண்டிதானே ஆசைப்பட்டு என் கூட வந்த அப்படின்னு கேட்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், இப்போ கூட இன்னும் வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலை, எல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் என்னோடய மெடிக்கல் ஷாப்பில் தான் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் முகத்தில் நான் விட்டெறிகிறேன் அப்படின்னு கீழே இறங்கி ஓடி வர அங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போய் உங்கள் டாக்டர் முகத்தில் விட்டெறிஞ்சிட்டு, சி அப்போவே பாண்டி சொன்னான் உன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் சரியில்லைன்னு, நான் தான் பாண்டி பேச்சை கேட்காம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வர முயற்சி செய்ய கையை பிடிச்சு அந்த டாக்டரும் இழுக்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கள யாராச்சும் பார்த்து ஹெல்ப் மீ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்கே வானத்தையும் சொல்ல, உடனே டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இது என்னோட கிளினிக், இது என்னோட சாம்ராஜ்யம், இதில் யாருமே நான் ஒரு திட்டத்தை போட்டுட்டா அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்க முடியாதுடி அப்படின்னு இழுக்கிறாரு. இப்போ இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கலைன்னா அப்புறம் நீ இப்படி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ, எந்த ஒரு மான மரியாதை உள்ள பொண்ணும் என்ன பண்ணுவா, அப்படியே சூசைட் பண்ணிவிட்டு செத்து போவா, அவ்வளவுதான் நடக்க போகுது, எது சௌகரியம், இன்னும் பணம் காசு எத்தனை வேணுனாலும் உனக்காக கொடுக்குறேன், ஆனால் நீ இப்போ என்னோட ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மிரட்டுறாரு வானதியை பார்த்துட்டு. நோ இது நான் இல்லை கிடையாது, என்னை ஏன் இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுற, என்னை விட்டுரு தயவு செஞ்சு ப்ளீஸ்
அப்படின்னு வெளியில் ஓட, அதே சமயம் பாண்டிக்கு அங்கே ஏனோ மனசே சரியில்லை. அந்த டாக்டர் கடைசியாக வானதியை பார்த்துட்டு போகும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டு போனானே, அப்போ இந்த வானதி லூஸுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது, எதுக்கும் ஒரு வாட்டி அவள் கடையில் போய் பார்ப்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வர்றாரு. அங்கே வானதியோட மெடிக்கல் ஷாப் லாக் பண்ணி இருக்க, அங்கே பக்கத்தில் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளினிக் ஏனோ பூட்டி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்ல, அதே சமயம் சாயங்காலம் 6 மணி ஆச்சு. உள்ள லைட் எரியிற மாதிரி தெரியுது. ஆள் 2 பேர் ஏதோ நடக்கிறது ஓடுறது மாதிரி தெரியுதே அப்படின்னு கீழே இருந்து பார்க்குறாரு. கிளினிக் க்ளோஸ் ஆகி இருக்கும் பொழுதும் பாண்டி, இல்லை டாக்டர் உள்ளதா இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உள்ளே போகிறாரு பாண்டி. அங்கே கதவை தட்ட, பாண்டி என்னை காப்பாற்று, பாண்டி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அங்கே சத்தம் போட்டு வானதி உடனே கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாரு பாண்டி. அப்போ அழுதுகிறாங்க வானதி, பாண்டி என்னை காப்பாற்று பாண்டி, இவன் நீ சொன்ன மாதிரியே நல்லவன் கிடையாது, என்னோடய ஃபோட்டோஸை எல்லாத்தையுமே அசிங்கமாக எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட்டுருவேன்னு மிரட்டி அவனோட ஆசைக்கு என்னை இணங்கணும்னு சொல்லி வற்புறுத்துறான் பாண்டி அப்படின்னு சொல்ல, அப்படியே அடி பின்னி எடுக்கிறாரு டாக்டரை பாண்டி. எங்கடா அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு அங்கே புடுங்குறாரு. ஏன் வானதி உனக்கு தேவையா, பேராசை பெருநஷ்டம்னு எத்தனை வாட்டி சொன்ன, சே என்ன புள்ள நீயே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. அதே சமயம் டாக்டர் அங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு, பாண்டி எந்த துணிக்கடை வானதி அது, அங்கேயும் கண்டிப்பாக இந்த ஃபூட்டேஜ் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அதுதான் பாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு அழுகிறாங்க. போலீஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஃபூட்டேஜை செக் பண்ணி பார்க்க, அங்கே கேடு கட்டவங்களுக்கு இதே தான் பிளானு, இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கிற பொண்ணுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் மாற்ற வைக்கிறது, அதை காட்டி மிரட்டி பலவந்தமாக அவங்கள வற்புறுத்தி அவங்களோட ஆசைக்கு இணங்க வைக்கிறதுங்கிறத வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த துணிக்கடை அவங்க ஓனர், பெரிய பணக்கார பையங்க எல்லாருமே ஃப்ரெண்டாக சேர்ந்து. அப்படின்னு எல்லா உண்மையும் போலீஸ் விசாரணையில் தெரிய வர, பாண்டி சார் தயவு செஞ்சு வானதியோட பேர் வெளியில் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவங்கள இம்மிடியேட்டாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, உடனே வானதியும் கண் கலங்கி பாண்டி அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன வானதி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு அப்படின்னு அங்கே அவசரமாக வானதி பாண்டி கல்யாணம் அப்படியே முடியுது. வானதி அங்கே பாண்டியோட கையை பிடிச்சிட்டு, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாண்டின்னு அழுகிறாங்க அங்கே காலில் விழுந்து.